Close the door. Door. தமிழுக்கு விஜயம் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீட்டில் இதை பற்றி பார்ப்போம்னா ஜியோ பிளஸ் ஹாட்ஸ்டாரில் வந்து ஒரு மலையாள படமான பதைக்காலம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த படம் எதுக்காக பார்க்கலாம், ஏன் பார்க்கலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜுமான்ஜி படம் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரியான படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜுமான்ஜியில் வந்து அந்த தாயத்தை உருட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. ஸோ அடுத்து என்ன நடக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துல வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அதாவது இந்த படத்துல கதாநாயகனை தான் முதலே காட்டினாங்க. ஸோ அந்த கதாநாயகனுக்கு ஒரு காதல் இருக்கும். ஸோ அந்த காதலி கூட ஃபர்ஸ்ட் எடுத்தோட பிரேக்கப் செய்தாங்க. ஸோ நான் வந்து முழுசாக பிரேக்கப் பண்ணுறதும் சொல்லாமல் நான் லவ் பண்ணுறதும் சொல்லாமல் ஒரு மாதிரியான கதை வந்து விட்டுட்டு போகிறாங்க. ஸோ இதனால பையன் கொஞ்சம் ஃபீல் ஆகிடுவாப்புல. அதை வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக அவள் பிரேக்கப் தான் பண்ண போகிறா அப்படின்னு வந்து அவனுக்கு சொல்லுவாங்க. ஸோ இப்படியே தான் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ வந்து தான் காதலியை திட்டியோ இல்லை பாராட்டியோ வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர் வந்து அவருடைய ப்ரொஃபஸர்கிட்ட மாட்டிக்குது. ஸோ அந்த ப்ரொஃபஸர்கிட்ட இருந்து அந்த லெட்டர் ஆட்டியே போகலாம் அப்படின்றதுக்காக நம்ம ஆள் வந்து அவருடைய ஆஃபீஸ் அதாவது ஸ்டாஃப் ரூமுக்கே போயிடுறாரு. ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து நம்ம ரஞ்சித் சார்னு ஒருத்தர் இருப்பார். அவரு தான் வந்து அந்த காலேஜில் ஒரு இது மாதிரி கெத்த மாதிரி. ஸோ அவர் சொல்கிறத வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. பட் ஆனால் இப்போ லெட்ரு வாங்கின அவர் சொல்கிறத வந்து யாருமே கேட்க மாட்டாங்க. ஸோ அதனாலேயே அவருக்கு ஒரு மாதிரி இதுவாக இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம ரஞ்சித் சார் வந்து ரொம்ப பாசமாகவும் பசங்களுக்கு ஏற்ற மாதிரியும் பேசுறதுனால அவங்க எல்லாருமே அதை கேட்டு நடப்பாங்க. ஸோ காலேஜில் வந்து இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஹெச்ஓடி வந்து சில தப்பான வேலைகள் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து தான் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனாலேயே அவர் வந்து அந்த பணியில் இன்னைக்கு வேற ஒருத்தர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணுன்றாங்க. ஸோ இதனால நம்ம பழைய ஹெச்ஓடியை தூக்கிட்டு ஒரு புது ஹெச்ஓடியை போடணும் அப்படின்ற போது நம்ம ரஞ்சித் சார் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு லெட்டர் வாங்கினால ஸோ அவரை வந்து போய் ஹெச்ஓடியாக போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ எல்லாரும் வந்து சம்மதிக்கிறாங்க. ஸோ ஆனால் திடீர்னு அவரோட கட்டுப்பாட்டிலே அவர் கை காலம் எதுவுமே இல்லைங்க. ஹெச்ஓடியாக ஆக்குறவங்களே சும்மா அப்பலாம் செவத்தில் இது கைத்து நெஞ்சு கொள்ளுறது. ஸோ இதெல்லாம் நடுறாரு. ஸோ இதெல்லாம் ஏன்டா இவரு பண்ணுறான்னு பார்த்தா இவருக்கு பின்னாடி இருக்குது நம்ம ரஞ்சித் சார் தான். ஸோ ஒரு இடத்துல இவர் வந்து ஜுமான்ஜி பாக்ஸ் மாதிரி அந்த சதுரத்தை வச்சு உருட்டினாரு. ஸோ இதை வந்து நம்ம ஹீரோ எப்படியோ பார்த்துட்டாரு. நம்ம ரஞ்சித் சார் தான் இதுக்கெல்லாம் ஒரு மூல காரணம் அப்படின்னு வந்து பசங்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஸோ இதை வந்து அந்த இடத்துல இருந்த ப்ரொஃபஸருக்கு அது இருந்தது. ஸோ அவரும் சம்மகானில் இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால ஸோ அடுத்து என்ன மூவ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அது அவர்கிட்ட இருக்கிறது ரொம்ப ஆபத்து. ஸோ அதை இப்படியே நம்ம மாட்டியே போடணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க நம்ம ஹீரோவும் அவருடைய டீமும். ஸோ ஒரு கட்டத்தில் அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு. அந்த பாக்ஸ் என்ன, அந்த பாக்ஸால் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிலாம் கண்டுபிடிக்கிறானுங்க. ஸோ இதனால தான் சில விபரீதம் நடக்கும். ஸோ இது விளையாடுறதுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த பாக்ஸை ஒரு வழியாக நம்ம ஹீரோ வந்து அந்த ரஞ்சித் சாரோட ஹேண்ட் பேக்கில் தான் எப்பயுமே ஆட்டிக்கிட்டே சுற்றிட்டு இருப்பாப்புல. அவரோட பேக்லேருந்து எப்படி ஆட்டி போட ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் பஸ்ஸில் இருக்கும் போது பைபிள் சிக்கிடும். ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயத்த அந்த பையன் வந்து மிஸ் பண்ணுறான். அதை அவன் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க, ரஞ்சித் சார் எடுத்து யூஸ் பண்ணிப்பாரு. ஸோ அதுதான் இந்த படத்தில் எண்டு வரைக்குமே செம்ம இதுவாக போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ பண்ணுற ஒரு மிஸ்டேக்கால அந்த ரஞ்சித் சார் வந்து நம்ம ஹீரோவே கட்டுப்பட்ட ஆரம்பிச்சுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வந்து எப்படியோ ஸ்கெட்சை போட்டு அந்த கேம் பாக்ஸை வந்து தூக்கிட்டு தம்பி நீ எவ்வளோ நாள் வந்து ஜாலியாக வச்சு விளையாடிக்கோ லூடோ, இதுக்கப்புறம் நடக்க போது தரமான சம்பவம்னு சொல்லி அவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ப்ரொஃபஸருக்கும் சரி இப்போ இருக்க நம்ம ஹீரோக்கும் சரி ரெண்டு பேருக்குமே அஃபெக்ட் ஆகும் அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமும். ஸோ ரெண்டு பேருமே படுத்துறாங்க. ஒரு ப்ரொஃபஸர்னா குடும்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வாழ்வார். நம்ம ஹீரோ காலேஜ் லைஃபே கஷ்டப்பட்டு வாழ்வார். ஸோ இதே டைமில் தான் நம்ம ஹீரோக்கு வந்து பிரேக்கப்பும் நடக்கும். ஸோ அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ரெண்டு பேர் சைட்லையுமே வந்து சரியான போட்டி தான். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படியா தப்பிக்கணும் நம்ம ஹீரோ முடிவு பண்ணி அந்த புக்கை அப்படியே ஓப்பன் பண்ண நினைக்கிறாரு. சரி அந்த புக்கில் அந்த கேம் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ண நினைக்கிறாரு. ஸோ அந்த கேம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் தேவை. அந்த விஷயம் என்ன, எப்படி ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு கட்டத்தில் தெரிய வருது. அதுக்கு தான் அவருடைய லாக்கெட். அந்த லாக்கெட் எடுத்து தான் அதை ஓப்பன் பண்ண முடியும். அதுக்காக நம்ம ஹீரோ என்னென்ன பண்ணுறாரு. ஸோ அதுக்கான விஷயம்லாம் சும்மா அல்சாட்டியமாக போயிட்டுருக்குங்க. ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ வந்து அதை ஆட்டிய கொள்ளான்னு போகும்போது அதை வந்து பழைய ப்ரொஃபஸர் வந்து தூக்கிட்டு வர்றாரு. ஸோ அதை அவர் பிடிச்சி உங்களுக்கு பழி வாங்கணுமா, என் கூட சேர்ந்து பழி வாங்குவோம்னு சொல்லி அது அவர்கிட்ட இருந்து வாங்கி இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் அந்த தாயபாசை வச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. போவீங்களா என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு.
ஸோ விளையாட விளையாட அடுத்த ஆட்டம் வந்து நம்ம ரஞ்சித் சாரும் வர ஆரம்பிச்சாரு. ஸோ இதனால என்ன நடக்குதுன்னா பாடி ஷிஃப்ட் ஆகிடுதுங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உடம்புலேருந்து ஒவ்வொரு இதுக்காக போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் இந்த படத்தில் இன்னும் பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஸோ இந்த ட்ராவலிங்கே பார்க்கறதுக்கு அடாப்பாவில என்னடா பண்ணி வச்சிருக்கீங்களா இருந்துச்சு. ஸோ ஆனால் அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ இவங்க மட்டும் இப்படி யோசிக்கிறானுங்க, இந்த கான்செப்டே தான் பேசலாம், ஆனால் பார்க்க கொஞ்சம் புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த விஷயங்கள் இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருந்து. ஸோ இந்த 3 பேரோட பாடி சேஞ்ச் ஆகிறதுனால ஒவ்வொருத்தரோட கேரக்டர் எப்படி சேஞ்ச் ஆகுது, ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாறுது அப்படின்னு வந்து இந்த படத்தில் வந்து பயங்கரமாக கட்டுறாங்க. நம்ம ரஞ்சித் சாரோட உடம்புல வந்து ப்ரொஃபஸர் இருப்பார். ப்ரொஃபஸர் சாரோட பாடியில் நம்ம ஹீரோ இருப்பார். நம்ம ஹீரோவோட பாடியில் வந்து அந்த ரஞ்சித் சார் இருப்பாருங்க. ஸோ இப்படி 3 பேருமே ஸ்ப்ரெட் ஆகி போயிடுவாங்க. ஸோ நம்ம ஹீரோ, நம்ம ப்ரொஃபஸர், அதாவது நம்ம ஹீரோ உடம்புல இருக்க ரஞ்சித் சாரும் நம்ம ப்ரொஃபஸர் உடம்புல இருக்க நம்ம ஹீரோவும் சேர்ந்து இந்த கேம் எப்படியா முடிச்சாதான் பழைய மாதிரி உடம்புக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் மறுபடியும் ஆடணும்னு நினைக்கிறான். ஆனால் ரஞ்சித் சார் உடம்புல இருக்க நம்ம ப்ரொஃபஸர் வந்து ஐயோ அதெல்லாம் முடியாதுப்பா, நான் கொஞ்ச நேரம் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லி அவர் வந்து எஸ் ஆகிடுவார். ஏன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கிடைக்கிற மரியாதை, மதிப்பு, ஸோ இதெல்லாம் வச்சு அவர் ரொம்ப ஜாலியாக வாழ ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, இதில் இன்னொரு சஸ்பென்ஸான ஒரு விஷயம் வந்து நம்ம ரஞ்சித் சாருக்கு ஒரு பர்சனலாக ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதனால தான் அவர் வந்து இதை வந்து கேர்லெஸ்ஸாக எடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பாடியை பல டைம் போட்டு தலையை பார்க்குறாருன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அவருக்குள்ளே என்ன ஒரு பிரச்சனை, எதுக்காக அவருடைய உடம்பையே அவர் போட்டு தலை பார்க்குறாரு அப்படிலாம் பயங்கரமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படியே படம் வந்து செம்ம ட்விஸ்டிங்காக போயிட்டு இருந்தது. ஸோ ஒரு கட்டத்தில் இப்போ மறுபடியும் பழைய மாதிரி மாறுவாங்க, எப்படா கேம் முடிப்பாங்க அப்படின்னு வந்து பரபரப்பாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தண்ணி அடைச்சா இன்னொருத்தர் போதையா வாங்கினது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் அது ரியலாகவே நடந்திருக்குங்க. ஒருத்தன் வந்து குடிக்கிறான், ஆனால் வேற ஒருத்தன் செம்ம போதையா. ஸோ இப்படி தான் படத்தில் வந்து நடந்தது. ஸோ அதே வச்சு கிளைமேக்ஸில் வேற சீன் வச்சுருக்காங்க. ஸோ ரஞ்சித் சார் கடைசியில் என்ன ஆகுறாரு, இந்த கேம் எப்படி முடிக்கிறாங்க, ஃபைனல் டச்சை எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் இந்த படம் ஃபுல்லாகவே பயங்கர ட்ராவலிங்காகவும் பயங்கர எதிர்பார்ப்போட கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்துல அம்பி மாதிரி இருக்க நம்ம ஹீரோ வந்து இந்த பாடி ஸ்விட்ச் ஆனதுக்கு அப்புறம் சும்மா ரொம்ப மாதிரி மாறிடுறாருங்க. ஸோ எவன் வந்தாலும் தில்லை எதிர்த்து நிற்கிறது, என்ன கேள்விக்கத்தாலும் பதிலுக்கு பதில் பேசுறதுன்னு சொல்லி நம்ம ஹீரோட ஆக்டிவிட்டியே மொத்தமாக மாறி இருக்கும். சும்மா டெரராக காட்டியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி மொத்த பேரோட பாடி லாங்குவேஜுமே மாறி இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேரக்டர்ல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் வந்து ஒவ்வொருத்தரும் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. உண்மையாக அவங்க ஆக்டிங்லாம் ரொம்ப பிரமாதாங்க. முக்கியமாக ரஞ்சித் சாரோட ஆக்டிங் வெறித்தனம். ஸோ இந்த மாதிரி 3 பேரோட ஆக்டிங் வைஸ் ரொம்ப பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு உதவி பண்ணுறது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஆக்டிங் வைஸ் வாங்குவாங்க. ஸோ இந்த படத்தில் கடைசியில் நம்ம ஹீரோ வந்து அவங்க ஹீரோனியோட சேருவாங்களா, பாடி எப்படி மாறுது அப்படின்னு வந்து பங்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ வெறித்தனமாக இருக்குது. கண்டிப்பாக படத்தை மிஸ் பண்ணாதீங்க. OTTயில் ஃப்ரீயாக தான் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மாஸ் காட்டலாம்.